வாணியினுடைய தேதி 18/11/1985. யக்ஞத்தினுடைய ஆரம்பத்தில் பிரம்மா பாபாவுக்கு நிறைய சாட்சாத்காரம் கிடைத்தது. அந்த சாட்சாத்காரத்தில் உலகத்தினுடைய ஸ்தாபனை விநாசம், எப்படி உலகம் ஸ்தாபனை ஆகுகிறது, எப்படி விநாசமும் ஆகுகிறது என்ற எல்லா விஷயங்களும் பாபாவுக்கு காட்சியாக கிடைத்திருந்தது. எல்லோருக்கும் இது தெரியும். ஆனால் அதற்கு பிறகு 1936-37 பிரம்மா பாபா முரளி வாசித்தார். அதாவது முரளி பாபா கூறினார். ஆனால் உலகத்தினருக்கு கொஞ்சம் சந்தேகம் இருந்தது. ஏனெனில் பாபா ரொம்ப புத்திசாலியாக இருந்தாங்க. பிரம்மா பாபா நிறைய படித்திருந்தார். அவர் கீதை படித்திருந்தார். ஆகவே இது கூறுவது சிவ் பாபாவா இல்லை பிரம்மா பாபாவா என்று தெரியவில்லை. ஒரு முறை பிரம்மா பாபா, மம்மா, பிரஜிந்திரா தாதி அமர்ந்திருந்தாங்க. அதில் ஒரு சகோதரியும் இருந்தாங்க, சமர்ப்பணமானவங்க. அவர்களுடைய மன வளர்ச்சி குன்றி இருந்தது. அவர்களுடைய பேர் புஷ்பமணி தாதி. அந்த தாதியினுடைய சரீரத்தில் சிவபாபா ஞானம் சொல்ல ஆரம்பித்தாங்க. 15 நாட்களுக்கு ஸ்தாபனை பற்றி, விநாசம் பற்றி எல்லாருக்குமே ஆச்சரியமாக இருந்தது. சரியாக இவங்க முரளியை புரிந்ததும் இல்லை புஷ்பமணி தாதி. பிறகு அவங்க அந்த முரளியை பற்றி பேசியதும் இல்லை. இப்போ இவ்வளவு தெளிவாக சொல்கிறாங்க. அப்போ சொல்லிட்டு இருக்கிறது யார்? 15வது நாள் முடிவில் பாபாவே சொன்னார், உங்களுடைய சந்தேகம் தீர்க்கத்தான் நான் இவங்களுடைய சரீரத்தில் இவ்வளவு நான் உங்களுக்கு புரிய வைத்தேன் என்று. யக்ஞத்தினுடைய ஸ்தாபனை எப்படி இருக்க வேண்டும், நிகழ வேண்டும் எல்லாவற்றையுமே பாபா கூறினார். இப்பொழுது நாம் பாக்கியவான் குழந்தைகள். ஏனெனில் 68 என்ன நிகழ்ந்தது? ரஷ்யா, அமெரிக்கா கொஞ்சம் முரண்பட்டு இருந்தது, ஒன்றுக்கொன்று எதிரியாகி கொண்டிருந்தது. ரஷ்யாவினுடைய பிளேன் ஒன்று குண்டுகளை நிரப்பி எப்பொழுது வேண்டுமானாலும் அமெரிக்காவில் குண்டுகளை போடலாம் என்ற நிலையில் ரஷ்யா விமானம் அமெரிக்கா மீது பறந்து கொண்டிருந்தது. அமெரிக்காவினுடைய ராஷ்டிரபதியோ கொஞ்சம் இளைஞராக இருந்தார், கொஞ்சம் கேலியும் விளையாட்டுமாக இருந்தார். அவர் கொஞ்சம் அசட்டையாகவே இருந்தார். ஆனால் அவர் கூட இருந்தவர் நல்ல புத்திசாலி. அவர் கூறினார், நம்மிடம் 28 குண்டுகள் இருக்கின்றன. இந்த நேரத்தில் நாம் குண்டுகள் போட்டால் உலகம் அழிவு என்பது கட்டாயம் ஏற்பட்டுவிடும். ஆகவே அவர் தடுத்து நிறுத்தினார், உலக அழிவு ஏற்படாமல். ஆக 68 உலகம் அழிந்து போயிருந்தால் நாம் எப்படி ஞானம் கேட்டிருப்போம்? நாம் எப்படி பாபா குழந்தையாகியிருப்போம், புருஷார்த்தம் பண்ணிகிட்ருப்போம்? இப்போ பாபா நம்மீது கருணை கொண்டு உலக அழிவை நிறுத்தி வைத்தார். இப்படி 3 முறை உலக அழிவுக்கான மணி அடிக்கப்பட்டது. ஆனாலும் நம்முடைய புருஷார்த்தத்திற்காக உலக அழிவு நிறுத்தப்பட்டு வைக்கப்பட்டுள்ளது. யாருக்காக உலக அழிவு தடுத்து நிறுத்தப்பட்டது? யாருக்காக இந்த நேரம் கொடுக்கப்பட்டது? நமக்காகத்தான். நாம் பாபாவை சந்திக்க வேண்டும், புருஷார்த்தம் செய்ய வேண்டும் என்பதற்காகவே அந்த வேலையை பாபா தடுத்து நிறுத்தி வைத்திருந்தார். ஆகவே நாம் எவ்வளவு பாக்கியசாலி குழந்தைகள்! பகவான் நமக்காக உலக அழிவை நிறுத்தி வைத்திருக்கின்றார். இவை எல்லாவற்றையும் பாபா பிளான் செய்திருந்தார். பாபாவுடைய பிளான் பக்காவாக இருந்தது. ஆக இப்பொழுது இன்றைய முரளியை பார்க்கலாம். இதில் பகவான் பாக்கியவான் குழந்தைகளுடைய லட்சணம் என்ன என்பதை பார்க்கிறார். நாம் அனைவருமே பகவானினுடைய பாக்கியவான் குழந்தைகள். ஏன் எனில் தினசரி முரளி படைக்கின்றோம், எவ்வளவு உழைப்பு புருஷார்த்தமும் செய்கின்றோம். இந்த வாணி 18 நவம்பர் 1985 இதில் எல்லாவற்றிற்கும் முதலாவதாக பாப்தாதா பாக்கியசாலி குழந்தைகளுடைய பாக்கியத்தின் ரேகைகளை பார்த்து கொண்டிருந்தார். ஏனெனில் பாபா யார்? விதாதா, வள்ளல், விதியை உருவாக்கக்கூடிய, பாக்கியத்தினுடைய விதியை உருவாக்கக்கூடிய வள்ளலாக இருப்பவர். இரண்டாவது, வள்ளலாகவும் இருக்கிறார், தந்தையாகவும் இருக்கிறார். தந்தையினுடைய வேலை என்னவாக இருக்கும்? எல்லா குழந்தைகளுக்கும் சமமாக தன்னுடைய ஆஸ்தியை கொடுப்பது. சிவபாபா தன்னுடைய எல்லாவற்றையும் கொடுப்பதற்காகவே வந்திருக்கின்றார். தன்னுடைய எல்லா குழந்தைகளையும் சம்பன்னமாக வேண்டும் என்றுதான் பாபா கொடுக்கின்றார். பாபா பார்ப்பது என்ன?
குழந்தைகள் யாராயினும் அதில் சில குழந்தைகளுடைய பாக்கியத்தினுடைய ரேகை எப்படி இருக்கிறது? மிக தெளிவாக இருக்கிறது. சில பேருக்கோ அவ்வளவு தெளிவாக இல்லை. பாபா அப்படி செய்யல, எல்லாருக்கும் ஒன்று போல கொடுக்கிறார், வள்ளலாக இருக்கிறார், அவர்கிட்ட எந்த குறையும் இல்லை. இருந்தாலும் பாக்கியத்தினுடைய ரேகையானது சிலருக்கு தெளிவாகவும் சிலருக்கு தெளிவற்றவும் இருக்கிறது. ஏன்? காரணம் என்ன? ஏன் எனில் பாபா கூறுகிறார், பாபா என்ன கஜானா கொடுக்குறாங்க? ஞானம், குணம், சக்திகள் இதெல்லாம் கொடுக்குறார் இல்லையா? பாபா நம்ம கொடுத்துட்ருக்கிறார். இப்போது முரளி மூலமாக கூட என்னென்ன கொடுக்கிறார்? ஞானமும் கொடுக்கிறார், புரிதலும் கொடுக்கின்றார், சக்திகளும் கொடுக்கின்றார். ஆக சுகம், சாந்தி, அன்பு, ஆனந்தம் இவை எல்லாவற்றையும் கொடுக்கின்றார். யாருக்காக? என்னுடைய குழந்தைகள் சம்பன்னமாக வேண்டும். கூடவே பாக்கியத்தினுடைய ரேகையும் தெளிவாக்குவதற்கும் செய்கின்றார். தெளிவாக்குவதற்கு முக்கியமான காரணம் என்ன? நாம் நம்மிடத்தில் ஞானத்தை நமக்குள்ளேயே வைத்திருந்தால், கருமையாக இருந்தால் எப்படி ரேகை தெளிவாக தென்படும்? தெளிவாக ஆக வேண்டும் என்றால் நாம் பிறருக்கும் கொடுக்கக்கூடியவராக ஆக வேண்டும். என்னிடம் என்னென்ன ஞானம் இருக்கிறதோ எல்லாம் குழந்தைகளுக்காகத்தான். அதை கொடுத்துவிட்டு பாபா காலி செய்துவிட்டு பரந்தாமம் செல்ல வேண்டும் என்று செல்லுகின்றார். ஆகவே பாபாவை போல நாமும் ஆக வேண்டும். ஆரம்ப காலங்களில் சில குருமார்கள் தன்னுடையவற்றை எல்லாவற்றையும் சீடர்களுக்கு கொடுப்பதில் அவர்கள் கருமையாக இருந்தார்கள். சில கலைகளை மறைத்தும் வைத்திருந்தார்கள். சில சகோதரிகள் கூட தனக்கு தெரிந்த சில கலைகளை மறைத்து வைத்து கொள்கிறார்கள், தனக்கு மதிப்பு வேண்டும் என்பதற்காகவே. சில பேருக்கு சமையல் கலை ரொம்ப தெளிவாக இருக்கும், அபாரமாக இருக்கும். ஆனாலும் கூட தன்னுடைய எல்லா ரகசியங்களையும் அந்த சமையற்கலைக்கான வித்தைகளையும் சொல்லி கொடுப்பதில்லை. ஆனால் பாபா அப்படி இல்லை. பாபா வள்ளல், அவர் கொடுக்கக்கூடியவர். அவர் சொல்கிறார், என்னுடைய ரோல் இவ்வளவு தான், என்னுடைய ரோல் சின்னது, உங்களுடைய ரோல் ஆல்ரவுண்டர். ஆகவே குழந்தைகளுக்கு எல்லாவற்றையும் கொடுக்கின்றார். பாக்கியத்தினுடைய ரேகையை நீளமாக வரைவதற்கு ஆதாரம் என்ன? தனக்காக மட்டும் இல்லை, மற்றவர்களினுடைய பாக்கியத்தை உருவாக்குவதிலும் உதவி செய்ய வேண்டும். மற்றவர்களுடைய பாக்கியத்தை உருவாக்குவதில் நாம் உழைக்க வேண்டும், முயற்சி செய்ய வேண்டும். எவ்வளவுக்கு நாம் உதவி செய்வோமோ அந்த அளவிற்கு நம்முடைய பாக்கியத்தினுடைய ரேகை தெளிவாக ஆகும். எந்த அளவுக்கு நாம் கொடுக்கின்றோமோ அவ்வளவு தெளிவாகவும் அவ்வளவு நாம் குஷியாக இருப்போம், திருப்தியாக இருப்போம். மற்றவர்களும் திருப்தியாக ஆகுவாங்க. நம்முடைய நடத்தை முகத்தின் மூலமாகவே மற்றவர்களுக்கு தெளிவாக தெரிய வேண்டும், இவர்களுடைய பாக்கியத்தினுடைய ரேகை மிக தெளிவாக இருக்கிறது என்று. நம்மிடம் யார் வந்தாலும் சரி, நம்முடைய சொல்லால் மட்டுமல்லாமல் நடத்தை மூலமாக, முகத்தின் மூலமாகவும் நம்முடைய எதிரில் இருப்பவர்களுக்கு தெரிய வேண்டும், இவர்கள் பாக்கியசாலி குழந்தைகள் என்று. இரண்டாவது, பாக்யவானினுடைய அந்த நீளமான ரேகை வரைவதற்கு காரணம் என்னவாக இருக்க வேண்டும்? மதுபனில் இருந்தாலும் சரி, சென்டரில் இருந்தாலும் சரி, அல்லது குடும்ப பொறுப்புகளை நிர்வகித்து கொண்டிருந்தாலும் சரி, பாபா எல்லோரையுமே பாக்கியசாலி ஆக்குவதற்காக வந்திருக்கிறார். ஆக்குவதற்கு ஆதாரம் என்ன? சுயத்திற்காகவும் அனைவருக்காகவும் நாம் என்ன பெற்றிருக்கிறோமோ அதை பயன்படுத்தக்கூடியவராக இருக்க வேண்டும். பாபா கூறுகிறார், பாக்கியம் உங்களுக்கு என்ன கிடைத்திருக்கிறதோ அதை மற்றவர்களுக்கு பகிர்ந்து வழங்குங்கள். கும்பமேளாவுக்கு நிறைய சாது சன்னியாசிகள் வருவதை பார்த்துருப்போம். 12 வருடம் 15 வருடங்கள் கூட அவங்க நிறைய தபஸ்யா செய்து நிறைய சித்திகளை பெற்றிருப்பாங்க. ஆனால் பாபா நமக்கு அந்த மாதிரி அற்பமான சித்திகளை எல்லாம் நமக்கு சொல்லி கொடுக்கல. பாபா நமக்கு எல்லைக்கப்பாற்பட்ட உண்மைகளை, சத்தியத்தை புரிய வைத்திருக்கிறார், அனுபவம் செய்ய வைத்திருக்கிறார். பாபா நமக்கு தரக்கூடிய கஜானாக்கள், ஞானம், சுகத்தினுடைய கஜானாக்கள் சில காலத்துக்கல்ல, நீண்ட காலத்திற்கு, பல பிறவிக்கு நம் கூடவே வரக்கூடியது. பாபா நம்மை சௌபாக்கியசாலிகளாக ஆக்கியிருக்கின்றார். உலகத்தில் உள்ள பெரும் பணக்காரர்கள், கோடீஸ்வரர்களுடைய குழந்தைகளை பார்த்திருப்போம். அவர்கள் சாதாரண குழந்தைகளாக இருக்க மாட்டார்கள். ஊஞ்சலில் ஆடக்கூடியவராக இருப்பார்கள். தங்கத்தினுடைய, வெள்ளியினுடைய ஊஞ்சலில் ஆடக்கூடியவராக இருப்பார்கள். மடியில் வைத்து வளர்ப்பார்கள் எப்பொழுதும்.
அவர்கள் காலில் மண் படவே அனுமதிக்க மாட்டார்கள். பாபாவும் இங்கு கூறுகிறார், நான் உங்களுடைய காலில், புத்தி என்கின்ற காலில் தேக அபிமானம், உலகாய விஷயங்கள் என்கின்ற மண் படவே அனுமதிப்பது இல்லை. தேக அபிமானம் கொண்ட உலகம் இது. இதிலிருந்து நாம் விலகி அப்பாற்பட்டு உயரே செல்லுகின்றோம். எங்கே? ஃபரிஸ்தாக்களினுடைய உலகத்திற்கு நாம் செல்லுகின்றோம். உலகத்தில் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரராக இருந்தாலும் அவர்களுக்கு அபிமானம் எவ்வளவு இருக்கிறது? எவ்வளவு உயர்ந்த பதவி, அந்தஸ்தோ அவ்வளவு அபிமானமும் உயர்வாக இருக்கிறது. பாபாவினுடைய குழந்தைகளோ தேக அபிமானத்திலிருந்து முற்றிலும் அப்பாற்பட்டவராக இருக்கின்றார்கள். பாபா அப்படி குழந்தைகளை தேக என்கின்ற மண்ணிலிருந்து நம்மை உயரே உயர்த்தி வைத்திருக்கின்றார். பழைய உலகத்தினுடைய மண் புத்தி என்ற காலில் படாது பார்த்து கொள்கின்றார். தினம் தினம் முரளி கூறி பாபா புத்தியை சுத்தமாக ஆக்கிக் கொள்கின்றார். வீடு கூட்டுவது போல பாபா நம் புத்தியை சுத்தம் செய்து விடுகிறார். முரளி நமக்கு ஒரு பெருக்குமார் போல, விளக்குமார் போல இருக்கிறது. நம்முடைய குப்பைகளை நீக்கி விடுகிறது. தினசரி நாம் சுத்தமாக்கப்பட்டு விடுகிறோம். மேலும் பெரும் பணக்காரர்களுடைய குழந்தைகளிடத்தில் நிறைய விளையாட்டு பொருட்கள் இருக்கும், விளையாடி கொண்டிருப்பதற்கு. இங்கேயும் பாபா கூறுகிறார், நான் என்னுடைய குழந்தைகளுக்கு விளையாடுவதற்காக என்ன கொண்டு வந்திருக்கிறேன்? ரத்தினங்களை கொண்டு வந்திருக்கிறேன். ஞான ரத்தினங்களை கொண்டு வந்திருக்கிறேன். ஒவ்வொரு ரத்தினமும் பல கோடி ரூபாய்க்கு மதிப்புடையதாகும். அவ்வளவு விலை மதிப்பில்லாத விளையாட்டு பொருளாக ரத்தினங்களை, ஞான ரத்தினங்களை பாபா தருகின்றார். ஒவ்வொரு மகா வாக்கியமும் லட்சக்கணக்கான ரூபாய்க்கானது. ஒரு குழந்தை பாபாவிடம் கேட்கின்றார், பாபா நாங்கள் எப்படி பெரும் செல்வந்தராகுவது? பாபா கூறுகிறார், ஒரு நொடி நீங்கள் என்னை நினைத்தாலும் கூட, தந்தையை நினைவு செய்தாலும் கூட அது ஒரு விலைமதிப்பில்லாத ரத்தினமாக ஆகிவிடும். இப்படி ஒவ்வொரு நொடியும் நினைக்க நினைக்க ஒவ்வொரு ரத்தினங்களாக நீங்கள் சம்பாதித்தால் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரர் ஆகிவிடுவீர்கள். அதே போலத்தான் ஒரு நொடி நாம் மறந்தாலும் கூட ஒரு ரத்தினத்தை தொலைத்து விடுகிறோம். மறக்க மறக்க ஒவ்வொரு ரத்தினமாக தொலைந்தும் போய்விடுகிறது. ஆக லாபமும் பல மடங்கு ஆகிவிடுகிறது. நஷ்டம் என்று ஏற்பட்டு விட்டாலும் அது பல மடங்கு ஆகிவிடுகிறது. பாபா கூறுகிறார், என்னுடைய குழந்தைகள் ஒவ்வொரு நொடியும் ரத்தினங்களோடு விளையாட வேண்டும். நினைக்க நினைக்க ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு ரத்தினமாக ஆக நீங்கள் பெரும் செல்வந்தர் ஆகிவிடுவதால் தான் சத்தியுகத்தில் உங்களுடைய மாளிகைகள் தங்க மாளிகையாகவே இருக்கின்றது. இங்கே எப்படி மண்ணும் கல்லும் கிடைக்கிறதோ அதுபோல உங்களுக்கு அங்கு தங்கமும் ரத்தினமும் கிடைக்கும். காரணம், இப்பொழுது ஒவ்வொரு நொடியும் ரத்தினமாக உங்களுக்கு மாறிக்கொண்டிருக்கிறது. குறைவில்லாத ஜென்மம் ஒரே ஒரு ஜென்மத்தில் சங்கமயுகத்தில் கிடைத்து விடுகிறது. 21 ஜென்மத்திற்கான ப்ராப்பர்ட்டி கிடைத்து விடுகிறது எனில் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, ஒரு நொடியில் நாம் எவ்வளவு வருமானத்தை சம்பாதித்து விடுகிறோம். இந்த கணக்கில் நாம் அளவில்லாத குறைவற்ற செல்வத்தை நாம் பெற்று விடுகிறோம். ஒரு பெரும் செல்வந்தர் தன்னிடம் நிறைய செல்வம் சேரும் பொழுது தன்னுடைய பரிவாரத்தோடு பகிர்ந்து கொள்வார் இல்லையா? அதுபோலத்தான் நீங்கள் எங்கே சென்றாலும் சரி, வெளிநாட்டுக்கே சென்றாலும் சரி, நீங்கள் யாரை சந்தித்தாலும் சரி, தன்னுடைய சகோதர ஆத்மாக்கள் அவர்களோடு உங்களுடைய ரத்தினங்களை, செல்வத்தை, ஞானத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும். யாருமே உங்களுக்கு வேற்று மனிதராக தெரியக்கூடாது. ஒரு பிகேவை சந்திக்கும் பொழுது, ஒரு வெள்ளை ஆடை அணிந்த, ஒரு பேட்ஜ் அணிந்த ஒரு பிகேவை சந்திக்கும் போது உடனடியாக ஆகா இது என்னுடைய சகோதரர் என்று தோன்றுகிறது அல்லவா? நம்முடைய பரிவாரம் என்று தோன்றுகிறது அல்லவா? எந்த சென்டருக்கு போனாலும் சரி, எந்த ஒரு சகோதரரோ சகோதரியோ உங்களை வேற்று மனிதராக பார்க்கல. வாங்க உட்காருங்க, என்ன சாப்பிட்றீங்க, தண்ணி குடிங்க, எவ்வளவு அன்பாக நம்மளை கவனிக்கிறாங்க. ஆக முழு உலகமும் நமக்கு ஒரு பரிவாரமாக, ஒரு குடும்பமாக ஆகிவிட்டது அல்லவா? இப்படி ஒரு குடும்பம் பாபா கொடுத்திருக்கிறார். இது பிடித்திருக்கிறது தானே? உலகத்தின் மூலை மூலைகளிலும் ஒளிந்திருந்த ரத்தினங்களை பாபா இப்பொழுது ஒரு சங்கமயுகம் என்கின்ற ஒரு பாத்திரத்திற்குள் ஒன்று சேர்த்து வைத்திருக்கின்றார். பாபா இப்பொழுது நம்மை அந்த அளவிற்கு சம்பன்னமாக, நிறைவுடையவராக ஆக்கிவிடுகிறார். இந்த கலியுகத்தினுடைய பெரும் கோடீஸ்வரராக இருந்தாலும் கூட சத்தியுகத்தினுடைய செல்வந்தர்களோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இவர்கள்
பெரும் ஏழைகளாகத்தான் இருப்பார்கள். அந்த அளவிற்கு நாம் இப்பொழுது நிறைந்தவர்களாக, செல்வந்தர்களாக, பாக்கியவான் குழந்தைகளாக ஆகி கொண்டிருக்கின்றோம். நாம் இங்கு எப்படி நிறைந்தவர்களாக, சம்பன்னமானவர்களாக ஆகுகின்றோம்? ஞானத்தினால், குணத்தினால், சக்தியினால் நிறைந்தவராக ஆகி கொண்டிருக்கிறோமே அன்றி வெறும் பொருட்களை நிறைத்து கொண்டிருப்பவர்கள் அல்ல. சில நேரங்களில் சிலருடைய பொருட்களை, செல்வத்தை பார்க்கும் பொழுது நம்மிடம் அது இல்லையே, இது இல்லையே என்று கூட எண்ணங்கள் வரலாம். ஆனால் பாபா கூறுகிறார், ஸ்திதி உயர்வாகும் பொழுது எல்லாமே உயர்வாகிவிடும். ஸ்திதி உயர்வது என்றாலே ஆசை என்றால் என்னவென்றே அறியாத நிலை. எந்த ஒரு பொருளினுடைய ஒரு இச்சையும் இருக்காது. எனக்கு இது பிடிக்கிறது அச்சா என்று கூட நாம் விரும்ப மாட்டோம். எந்த பொருளாக இருக்கட்டும், அதிலிருந்து நாம் முற்றிலுமாக விடுபட்டவராக, இச்சை என்றால் என்னவென்றே அறியாதவராக ஆகிவிடுவோம். எந்த ஒரு பொருளிலும் நம்முடைய புத்தி செல்லவே வேண்டாம். நம்முடைய ஸ்திதி என்பது அப்படி இருக்க வேண்டும். நாம் பாக்கியவான் குழந்தைகள் என்றாலே புண்ணியத்தினுடைய காரியம் செய்பவர்கள். ஓம் சாந்தி பவனில் கூட யார் வந்தாலும் சரி, நம்ம 1 மணி நேரம் ஞானம் புரிய வைத்தாலும் கூட எவ்வளவு புண்ணியம் கிடைத்து விடுகிறது. யாராவது ஒருத்தருக்கு நீங்கள் கொஞ்சம் அறிமுகம் கொடுத்தா கூட அவங்க சொர்க்கத்துக்குள்ளே வந்துடுவாங்க. அப்போ நம்ம எத்தனை பேருக்கு நம்ம புரிய வைக்கலாம்? எவ்வளோ பேர் சொர்க்கத்துக்கு வருவாங்க? எனில் நம் எவ்வளவு புண்ணிய ஆத்மாவாக ஆகிவிடுகிறோம். சில நேரங்களில் நாம் யாருக்கு பாக்கியத்தை உருவாக்குகிறோமோ அவர்கள் நம்மை விட முன்னேறி விடுகிறார்கள். பாபா ஒரு பொழுதும் இவர்கள் பழையவர்களா புதியவர்களா என்றெல்லாம் பார்க்கவில்லை. யார் எவ்வளோ புருஷார்த்தம் செய்கிறாங்க, எவ்வளோ முயற்சி செய்கிறாங்க, அவங்க எப்பொழுதுமே முன்னேறி கொண்டே இருக்கிறார்கள். பாக்கியவான் குழந்தைங்க எப்படி இருக்கிறாங்க? எப்பொழுதுமே கிரீடம், சிம்மாசனத்தோடு இருப்பார்கள். கிரீடம் என்றால் என்ன? பொறுப்பு என்ற கிரீடம் கொண்டவர்களாக இருப்பார்கள். கூடவே ஆத்மா என்கின்ற திலகம் அணிந்தவர்களாகவும் இருப்பார்கள். நாம் நம்மை எப்பொழுதுமே என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். நான் ஆத்மா. இந்த சரீரத்தின் மூலம் என்னுடைய கதாபாத்திரத்தை நான் நடிக்கின்றேன். இது ஒரு பொழுதும் மறக்கவே கூடாது. ஆத்மா என்கின்ற பாடம் அந்த அளவுக்கு பக்க ஆகிவிட வேண்டும். பட்டி நடந்த காலம் 14 வருடம் கராச்சியில் இருந்த காலத்தில் சின்ன குழந்தைங்களாக இருந்தாங்க. மனோகர் தாதி சொல்கிறாங்க, நாங்கள் எப்படி அவங்களுக்கு பக்கா பண்ணோம் ஆத்மா பாடத்தை அப்படின்னா, 1 ரூபாய் காயினை நாணயத்தை குழந்தைங்களுடைய நெற்றியில் ஒட்டி வச்சுடுவோம். இது கீழே விழுந்துடக்கூடாது, கவனமாக நடக்கணும், கண்களை மூடியும் இருக்கணும், கவனமாக நடக்கணும். ஆனால் புத்தியில் இருக்கணும், நான் ஆத்மா. இந்த கவனத்தோடு நடக்க சொல்லுவோம். பிறகு கொஞ்ச நேரத்துக்கு பிறகு அந்த காயினை எடுத்துருவோம். ஆனாலும் உங்கள் உள்ளுக்குள்ளே அந்த பயிற்சி இருந்துகிட்டே இருக்கும், நான் ஆத்மா. இப்படி எல்லாமே கூட குழந்தைங்களுக்கு பாபா புரிய வைத்திருந்தார், அபியாசம் செய்ய வைத்திருந்தார். பாபா சொல்கிறாங்க, பொறுப்பு என்ற கிரீடம் உங்களுக்கு இருக்கிறது. எதிர்காலத்தில் உங்களுக்கு சிம்மாசனம் கிடைக்கத்தான் போகிறது. ராஜ்யம் என்றால் இந்த உலகத்து ராஜ்யம் போல அல்ல. ராஜா என்றால் இந்த உலகத்து ராஜா போல இல்லை. இன்றைக்கு யாராவது பெயர் புகழ் கிடைக்கக்கூடிய ஒரு பொறுப்பை, ஒரு சீட்டை யாரும் விட்டு கொடுக்க தயாராக இருப்பதே கிடையாது. ஒரு வேலை செய்கிறோம் அப்படின்னா இதில் என்ன பெயர் கிடைக்கும், புகழ் கிடைக்கும் தான் எதிர்பார்க்குறாங்க. ஆனால் பாபா சொல்கிறார், பாக்கியத்தினுடைய அடையாளம் என்னது? தியாகம். தியாகத்தின் மூலமாகத்தான் நீங்கள் முன்னேறி கொண்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஏதாவது ஒரு பொருளை நீங்கள் தியாகம் செய்கிறீர்கள் என்றால் அது 2 மடங்கு அதிகமாக கிடைத்து விடுகிறது. ஒரு சமயம் பாபா ஒரு லெட்டர் எழுதுறதுக்காக சொல்லியிருந்தாங்க. அப்போது ரமேஷ் பாய் இருந்தாங்க, அதே போல் ஜெகதீஷ் பாய், இன்னொரு பிரதர் இருந்தாங்க. பாபா சொல்லும்போது இரவு நேரம். இவங்க 3 பேருமே ஒரே ரூமில் தான் படுக்க வர்றாங்க. ஆனால் அன்னைக்கு நைட்டில் கரண்ட் இல்லை. அப்போது ரமேஷ் பாய் தூங்கிட்டாங்க, கூட உள்ள பிரதரும் தூங்கிட்டாங்க. குளிராக வேற இருந்துச்சு. ஆனால் ஜெகதீஷ் பாய் வெளியில் இருக்கக்கூடிய தெரு லைட்டில் உட்காந்து ஃபுல் நைட்டு அந்த லெட்டரை எழுதி முடிக்கிறாங்க. மறுநாள் காலையில் பாபாட்ட லெட்டரை கொடுக்குறாங்க. முரளி முடிஞ்சோடனே பாபா கேட்குறாங்க, ஜெகதீஷ் பாய் கொடுக்குறாங்க. ரமேஷ் பாய் சொல்கிறாரு, இல்லை நான் எழுதலை, கரண்ட் வேறு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ பாபா சொல்லியிருந்தாங்க, நேரப்படி யார் காரியம் செய்கிறாங்களோ, அதாவது தேவைப்படக்கூடிய நேரத்தில், கரெக்டான நேரத்தில், உரிய நேரத்தில் யார் காரியம் செய்கிறாங்களோ, சேவா பண்ணுறாங்களோ அவங்களுக்கு பாபாவுடைய வரதானம் உண்டு அப்படின்னு பாபா சொன்னார். அப்போது பாபா வள்ளலாக இருக்கிறார், வரம் தரும் வள்ளலாக இருக்கிறார், விதாதா விதியை உருவாக்கும் வள்ளலாகவும் இருக்கிறார். ஆனால் எப்போ அப்படின்னா நாம் நேரப்படி காரியம் செய்யும் பொழுது தான் அந்த வரம் கிடைக்கிறது. அதற்கு கொஞ்சம் தியாகமும் செய்து தான் ஆகணும்.
இந்த விஷயத்தை ரமேஷ் பாயே சொல்கிறாங்க. நாங்கள் 2 பேருமே இருந்தோம். ஆனால் வந்து அந்த ஆத்மா ஜெகதீஷ் பாய் வந்து வரதானத்திற்கு உரியவராயிடுறார். நாங்கள் வந்து வரதானத்திலிருந்து வஞ்சிக்கப்பட்டவராயிட்டோம் அப்படின்றார். எதுக்காக சொல்கிறாருன்னா, நாம் அப்படி ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக சொல்கிறார் பாபா. எவ்வளவு தியாகமோ அவ்வளோ பாக்கியம். ஆரம்ப காலத்தில் இந்த பரீட்சை பாபாவுக்கும் வர்த்தான் செஞ்சுது. இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை போது வந்து முல்சந்த் பாய் நல்ல பெரிய செல்வந்தர், பிரம்மாவோடைய உறவினராகவும் இருந்தார். அவர் குறிப்பாக கூப்பிட்டா, நீங்கள் வாங்க, எல்லா ஏற்பாடுகளையும் நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னாங்க. பாபாவும் வந்து பரிவாரத்தோடு எல்லாரோடையும் சேர்ந்த குழந்தைங்களோட வந்து சேர்ந்தார். எல்லா பொருட்களையும் எடுத்துகிட்டு வரவும் முடியாது. முரளியை முதற்கொண்டும் அங்கே விட்டுட்டு தான் வந்தாங்க. ஒரு பெரிய பீரோவில் வந்து ஃபுல் பண்ணிவிட்டு வச்சுட்டு வந்துட்டாங்க. சில பொருட்களை மட்டும்தான் எடுத்துகிட்டு வர முடிஞ்சுது. எல்லா ஜாமானும் எடுத்துகிட்டு வர முடியல. 15 வருஷத்தில் கிட்டத்தட்ட வந்து அவருடைய செல்வமும் கூட வந்து காலியாகி இருந்தது. அப்போது அவ்வளோ பெரிய பரிவாரத்தோடு வந்து இங்கே நிற்கிறாங்க, இந்தியா வந்து நிற்கிறாங்க. ஆனால் அவரை வர சொன்னவர் வந்து காணும். அப்போது எவ்வளோ சிரமம் இருந்திருக்கும், எவ்வளோ பெரிய இடர்பாடு, எவ்வளோ பெரிய தடையாக இருந்திருக்கும். ஆனால் சிவபாபாவுடைய உதவி அது வந்து அவருக்கு எப்பொழுதும் கிடைச்சிட்டே தான் இருந்துச்சு. எப்போ உள்ளத்தில் இந்த தியாக உணர்வு இருக்கிறதோ அப்போது ஆட்டோமேட்டிக்காக பாபாவுடைய பாக்கியம் நமக்கு கிடைச்சிட்டே தான் இருக்கும். இன்றைக்கு நம்ம மதுபனை எவ்வளவு கொண்டாடுறோம், எவ்வளோ மகிமை பாடுறோம். ஆனாலும் இந்த மதுபன் முதல்ல எப்படி இருந்தது, ராஜா மகாராஜாக்களினுடைய குதிரை கட்டக்கூடிய குதிரை லாயமாகத்தான் இருந்துச்சு. அவ்வளவு மோசமான இடமாகத்தான் இருந்துச்சு. ஆனால் பாபா அதை அவ்வளவு சுத்தம் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அதை வரதான பூமியாக பாபா ஆக்கிட்டார். விதிகள் மாறும் பொழுது விருத்தியும் வந்து மாறிடும். நிறைய பேர் கேட்குறாங்க, எப்படி விதி வந்து விருத்தியை மாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. குல்ஜார்தாதி சரீரம் விட்டுருந்தாங்க. அப்போ நிர்வேர் பாய் வந்து பாபாட்ட கேட்குறாரு, பாபா 3வது ரதம் எடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு. பாபா முற்றிலும் இல்லை என்று மறுத்து விட்டார். மிக தெளிவாக சொல்லிட்டார். வரக்கூடிய காலத்தில் வந்து எப்படி வந்து ஆத்மாக்கள் வருவாங்க, வெறும் வீடியோ மூலமாக வந்து எப்படி அனுபவம் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருந்துச்சு. ஆனால் இப்போ பாருங்கள், அதிகம் பேர் வராங்க, அனுபவம் பண்ணுறாங்க. எப்படி பாபா சந்திப்பில் குழந்தைங்க முன்னால் அமர்ந்து பாபாட்ட வரம் அனுபவம் பண்ணாங்க, சக்தி அனுபவம் பண்ணாங்க. அதே அனுபவத்தை இப்போது நல்லாவே அனுபவம் பண்ணிகிட்ருக்கிறாங்க. ஏன்னா இந்த பூமி வரதான பூமி. பாபாவும் நமக்கு உறுதிமொழி கொடுக்குறார், நான் கடைசி வரைக்கும் நான் இருப்பேன், நான் போயிட மாட்டேன், இடையிலேயே கூடவே சேர்ந்தே இருப்பேன், வரம் கொடுத்துட்டே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறார் பாபா வரதான பூமியில். நமது சங்கல்பம் சமயம் கொஞ்சம் கூட வீணாகிடக்கூடாது. சக்திசாலியாக ஆக்கணும், லட்சியம் வைக்கணும். நான் சக்திசாலியாகித்தான் செல்ல வேண்டும். நமக்கு என்ன நேரம் கிடைத்திருக்கிறதோ அதை முழுமையாக பயன்படுத்த வேண்டும். இது சேவைக்காக கிடைத்திருக்கிறது. 15 நாட்கள், 1 மாதத்துக்கு சேவையில் இருக்கிறோம். சேவையில் இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் சேவையில் வந்து இருக்கும் பொழுது எந்த ஒரு வீணான வெட்டிக்கான விஷயங்கள் எதையுமே நம்ம பேசக்கூடாது. அதில் நேரம் வீணாயிடக்கூடாது. நேரம் ரொம்ப குறையாக இருக்கிறது. இந்த நேரம் வரதானத்திற்கான நேரம், சேமிப்பிற்கான நேரம். வரக்கூடிய காலம் அப்படி இருக்கும், நீங்கள் ஜன்னலை திறந்து கூட பார்க்க முடியாது, வெளியில் கால் எடுத்து வைக்க முடியாது. அப்படியெல்லாம் மோசமான நேரம் வரும். ஆனால் அந்த நேரத்திற்கு முன்னாலேயே இப்பொழுது இந்த நேரத்தை நாம் சக்திசாலியாக ஆக்கி வெற்றியுடையதாக ஆக்கிக்கொள்ள வேண்டும். இது சாக்கார பாபாவினுடைய சரித்திர பூமி, வரதான பூமி. இந்த பூமிக்கு எவ்வளோ மகத்துவம் இருக்கிறது. நம்ம ரொட்டி பண்ணுறோம், சப்ஜி பண்ணுறோம் அப்படின்னா எவ்வளோ பெரிய பாக்கியத்தை சேமித்து கொள்கிறோம். ஒரே 1 மணி நேரம் சேவை செய்துட்டு கூட மிகப்பெரிய புண்ணியத்தை சேமித்து கொள்கிறார்கள். சில பேர் மாதக்கணக்காக சேவை பண்ணுறாங்க, ஆனால் கொஞ்சம் சோர்வாயிடுறாங்க, அல்லது வந்து கொஞ்சம் அலட்சியமாக கூட போய்டுறாங்க, வீண் விஷயங்களில் போய்டுறாங்க. பிறகு சேமிப்பு இல்லாமல் போயிடுது. நீங்கள் 1 மணி நேரம் சேவா பண்ணால் கூட அவ்வளோ சக்திசாலியாகி சேவா பண்ணுங்கள். ஜென்மத்திற்குமான புண்ணியத்தை சேமித்து கொள்ளணும். பக்தியில் கூட பாருங்கள், கோவிலில் குருத்வாராலெல்லாம் போயிட்டு என்னெல்லாம் சேவா பண்ணுறாங்க, பெருக்கிறாங்க, சப்பல் துடைக்கிறாங்க. அதையெல்லாம் மிகப்பெரிய புண்ணியமாக நினைக்கிறாங்க. ஆனால் இது பகவானினுடைய பூமி. ஸ்வயம் பகவான் வந்து இங்கே நமக்கு வரத்தை கொடுத்துருக்கிறார். சரித்திர பூமி. இங்கே நாம் என்னென்ன செய்தாலும் அது எவ்வளோ பெரிய வரமாக மாறிடுது, செல்வமாக மாறிடுது. நம்மை மிகப்பெரிய செல்வந்தராகவே ஆக்கிவிடுகிறது. பாபாவுடைய சக்தியினால், குணத்தினால், வரதானத்தினால், ஞானத்தினால், எல்லா விஷயத்தாலும் நாம் மிகப்பெரிய செல்வந்தராக ஆகிவிடுகிறோம். பாபா சொல்கிறார், நான் வள்ளலாக இருக்கிறேன், எல்லாவற்றையும் நான் கொடுக்கத்தான் வந்திருக்கிறேன், நான் எல்லாவற்றையும் கொடுத்துட்டு தான் செல்வேன். நான் பரந்தாமம் போகும்போது என்னை முழுமையாக காலியாக்கிட்டு தான் செல்வேன். என்னிடமிருந்து எல்லாவற்றையும் அள்ளி செல்லுங்கள், கொள்ளையடித்து செல்லுங்கள் என்று பாபாவே சொல்கிறாங்க.
இந்த ஈஸ்வரிய மகா வாக்கியத்தில் நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும். பாபா சொல்கிறாங்க, நான் எல்லாவற்றையுமே கொடுத்துட்டு பிறகு நான் திரும்பி கூட பார்க்க மாட்டேன். நீங்கள் ராஜ்யம் எப்படி செய்ய போகிறீங்க, அங்கே என்ன இருக்கும், எதையுமே பார்க்க வர மாட்டேன். என்னுடைய பாட்டு பிறகு எப்போ எமர்ஜ் ஆகுமோ அப்பொழுது தான் வருவேன். எவ்வளோ பெரிய விஷயத்தை பாபா நமக்காக செய்து கொண்டிருக்கிறாங்க. ஆகவே அப்பேற்பட்ட தந்தை மீது நாம் எவ்வளவு அன்பு செய்ய வேண்டும், தந்தை கூறுவது பற்றி நாம் எவ்வளவு முயற்சி செய்து காண்பிக்க வேண்டும். பிறகு பாபா கூறுகிறார், இங்கு நீங்கள் சக்திசாலி ஆகுவதற்கான சங்கல்பம் செய்ய வேண்டும். ஒரு நொடி கூட நம்முடையது வீணாகிவிடக்கூடாது. அப்பொழுது அந்த கவனம் இருந்தால்தான் நாம் சம்பூர்ணமாக முடியும். இது சம்பூர்ணமாகுவதற்கான யாத்திரையாகும். இதில் தடைகளும் வரத்தான் செய்யும். அதே நேரம் பாபாவுடைய உதவியும் கிடைக்கத்தான் செய்கிறது. ஒவ்வொரு விதத்திலும் பாபா உதவி செய்யத்தான் செய்கிறார். பாபா கூறுகிறார், இப்பொழுது நீங்கள் பாக்கியசாலியாக மட்டுமென்ன, சௌபாகியசாலியாக ஆகிவிடுகிறீர்கள். பாபாவை நாம் அந்த அளவுக்கு நினைவு செய்ய வேண்டும். பக்காவாக நம்முடைய யாத்திரை என்பது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்க வேண்டும். உதவி செய்வது, நம்மை பாலனை செய்வது, வளர்ப்பது, இது பாபாவுடைய வேலை. ஆனால் நம்முடைய வேலை என்ன? பாபா சொல்கிறார், நினைவு செய்யுங்கள், நினைவுக்கான சார்ட் வையுங்கள். நினைவுக்கான சார்ட் வைக்கிறோம் அப்படின்னா ஒரு நாள் எழுதுகிறோம், பிறகு அடுத்த நாள் கூட எழுத விடுறதில்லை மாயா. ஆனால் பாபா சொல்கிறார், நீங்கள் உழைக்கணும், முயற்சி செய்யணும். நீங்கள் இதில் மெனக்கெடும் பொழுது தான் நீங்கள் இதில் வெற்றியடையவும் முடியும். உலகத்தினுடைய நிலைமை எவ்வளவு மோசமாயிட்டே இருக்கிறது. பாபா சொல்கிறாங்க, உலகத்தினுடைய நிலைமை அப்படி ஆகிடும், ஆனாலும் கூட நான் உங்களுக்கு ரொட்டியும் பருப்பும் நான் கொடுப்பேன் அப்படின்றார். சூழ்நிலை அவ்வளவு மோசமாகத்தான் இருக்கும். ஆனால் பாபா நம்மை சம்பாலனை செய்வதற்காக தயாராக இருக்கிறார் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும். அதற்கு ஏற்ற மாதிரி நாமும் நம்முடைய ஸ்திதியை சக்திசாலியாக உறுதிமிக்கதாக ஆக்கிக்கொள்ளவும் வேண்டும். பாபா தினசரி சாகார முறையில் கூட ஹோம்ஒர்க்கும் நமக்கு கொடுக்குறாங்க. அவ்வியக்த முறையில் கூட பாபா ஹோம்ஒர்க் நிறைய கொடுப்பாங்க. 15 நாளில் முடிச்சுட்டு வாங்கம்பாங்க. சில சமயம் முடிப்போம், சில சமயம் முடிக்காமலே இருப்போம். பிறகு அதை கேட்குறதே விட்டுடுறாரு. ஆனால் நமக்கு இப்போவும் ஒவ்வொரு நாள் முறையிலையும் நமக்கு ஒவ்வொரு ஹோம்ஒர்க் கிடைக்கத்தான் செய்யுது. பள்ளிக்கூடத்தில் ஹோம்ஒர்க் எழுதலைன்னா ஆசிரியர் எவ்வளவு கடுமையாகிடுறாங்க, காது பிடிக்கிறாங்க. ஆனால் பாபா அப்படிலாம் இல்லை. பாபாட்ட மிஷினரி இருக்குது. யார் யார் எவ்வளோ புருஷார்த்தம் பண்ணுறோம் பண்ணலை எல்லாமே இருக்கும், தெரியும் பாபாவுக்கு. ஆனாலும் பாபாவுக்கு தெரியும் இங்கே ராஜ்யம் ஸ்தாபனை ஆகிட்டுருக்குது. அவரவருடைய புண்ணியத்தினுடைய கணக்கு அவரவருக்கு சேமிப்பாகுது. அவரவருடைய பதவியை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. பாபா அதை சாட்சியாக பார்க்குறாங்க, அன்பாக பார்க்குறாங்க. பாபா இவர் இப்படி செய்தார், அவர் அப்படி செய்தார் என்று நம்ம பாபாட்ட சொல்லும்போது கூட பாபா என்ன சொல்வார், நான் அவர்களை பார்க்கும் நேரம் வரும்பொழுது பார்த்துக்கொள்வேன். இப்போ நான் உங்களை தான் பார்த்துட்ருக்கிறேன். நீங்கள் என்ன செய்யணுமோ அதை கரெக்டாக செய்யுங்க, மற்றவர்களை பார்க்க வேண்டாம். அவரவர்களுக்கான காரியத்திற்கு ஏற்றாற் போல பதவி சூழ்நிலை எல்லாமே அமையும் என்று பாபா சொல்லிடுறாங்க. நாம் செய்கிற எல்லா காரியத்தையும் பாபா பார்க்கலை அப்படிங்கிறதுலாம் கிடையாது. சில நேரத்தில் சொல்லலாம், நான் ஒன்றும் ஜானன்கார், எல்லாருடைய உள்ளத்தை அறிந்தவன் புரிந்தவன் இல்லை என்று சொல்லலாம். ஆனாலும் பாபாவுக்கு தெரியும் குழந்தைங்க என்ன செய்கிறாங்க, குழந்தைங்களுக்கு என்ன கிடைக்கணும், என்ன பதவி ஃபிக்ஸ் ஆகிருக்கிறது, எல்லாமே பாபாவுக்கு தெரியும். பாபா வள்ளலாக இருக்கிறார், வரம் தரும் வள்ளலாக இருக்கிறார். அவரிடம் எவ்வளவு நமது பைகளை நிறைத்து கொள்ளணுமோ நிறைத்து கொள்ள முடியும் ஞான ரத்தினங்களால். ஆனால் நமக்கு கவனம் கொடுக்கணும். நான் எவ்வளோ நிறைச்சிக்கிறேன், பாபா நமக்கு எவ்வளோ வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாங்க. எக்ஸ்ட்ரா கிளாஸ் கூட நமக்கு இங்கே கிடைக்கிறது. எப்படி உலகத்தில் கூட ஸ்பெஷல் டியூஷன் வைக்கிறாங்க இல்லையா, அதுபோல் நமக்கு கூட இங்கே ஸ்பெஷல் டியூஷன் பாபா நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸ்பெஷல் கிளாஸ் கொடுக்குறாங்க. ஸ்பெஷல் எக்ஸாம் இல்லாமல் கூட இருக்கிறது. நம்ம பரீட்சையெல்லாம் கூட எழுதுகிறோம் முரளியில். ஆனால் இது எல்லாமே தியரி தான். நான் கூட ஒரு கடைக்கு போயிருக்கும் பொழுது, கண்ணாடி கடைக்கு போயிருக்கும் பொழுது அவர் காண்பிச்சிருந்தார், பாருங்கள் நான் கோல்டு மெடலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன மெடலிஸ்ட்டாக இருந்தால் என்ன, அது வெறும் தியரி தானே. வெறும் தியரி வேலைக்கு உதவாது. ப்ராக்டிக்கல் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுபோல் தான் நாம் இங்கே படிக்கிறோம், பரீட்சை எழுதுகிறோம், இது தியரி. ஆனால் நடத்தையில் ப்ராக்டிக்கலில் எல்லாமே வெளிப்படணும். அகமதாபாத்தில் கூட ஒரு ஹாஸ்பிட்டலில் ஆப்ரேஷன் தியேட்டருக்கு போயிருந்தோம். அப்போது அங்கே ஒரு சிறுவன் உதவிக்காக இருந்தார். அவருடைய ஆடை எல்லாமே கூட கொஞ்சம் அழுக்கு படிந்ததாக இருந்தது. மருத்துவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய சிறுவனாகத்தான் இருந்தார். ஆனால் மருத்துவர்கள் என்ன செய்கிறாங்கன்றது ரொம்ப கூர்ந்து கவனிப்பார். நீ போ அப்படின்னு சொன்னாலும் கூட அந்த பையன் நகர மாட்டான். டாக்டர்ஸ் என்ன செய்கிறாங்கன்னு பார்ப்பான். ஆனால் சில வருடங்களுக்கு பிறகு நான் மீண்டும் அந்த ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன். அவர் கிட்டத்தட்ட மருத்துவர்கள் செய்யக்கூடிய எல்லா காரியத்தையுமே அந்த சிறுவன் செய்ய ஆரம்பிச்சிட்டான்.
இப்போ அவர் கொஞ்சம் இளைஞன் ஆயிட்டாரு, ஆனால் நல்லா செய்கிறாரு. இப்போ அவர்கிட்ட என்ன இல்லை, படிப்பு இல்லை, தியரி இல்லை, ஆனால் இப்போ ப்ராக்டிக்கல் வந்துடுச்சு. பாபாவும் கூட என்ன சொல்கிறாருன்னா, இப்போ குழந்தைங்கள்ட்ட இப்போ ப்ராக்டிக்கல் வேணும், வெறும் தியரி இருந்தால் போதாது அப்படின்றார். பிராக்டிக்கல் ரத்தினமாக ஆக்குவதற்கு பாபா நம் மீது எவ்வளவு முயற்சியை கொடுக்கின்றார். உயர்ந்த ஸ்திதியை உருவாக்குவதற்கு நமக்காக எவ்வளவு பாபா முயற்சி எடுக்கின்றார். நாம் சம்பூர்ணம் ஆகத்தான் வேண்டும். ஏன்னா பாபா நம்மை அப்படி ஆக்குவதற்காகத்தான் வந்திருக்கிறார். எவ்வளோ பெரிய பாபா நமக்கு கிடைத்திருக்கிறார். இவ்வளவு புத்திமானுக்கெல்லாம் புத்திமான் பாபா நமக்கு கிடைத்திருக்கிறார். நான் உங்களை சம்பூர்ணம் ஆக்கி அழைத்தே செல்லுவேன் என்று. எனில் நாமும் அப்படி ஆகத்தான் வேண்டும் அல்லவா? நல்லது. இன்றைக்கான ஹோம்ஒர்க் என்ன? பாக்கியத்தினுடைய ரேகையை எப்படி தெளிவாக ஆக்குவது? பாக்கியத்தினுடைய ரேகை மிக தெளிவாக ஆக்குவதற்கு என்னென்ன செய்ய வேண்டும்? அடுத்தது, சதா பாக்கியத்தினுடைய பிரகாசம் பிரத்யக்ஷ ரூபத்தில் மற்றவர்களுக்கு எப்படி வெளிப்படுத்துவது? நாம் பாக்கியசாலி தான், நாம் பாக்கியவான் தான், ஆனால் மக்களுக்கும் நாம் வெளிப்படுத்த வேண்டும் நாம் எவ்வளவு பெரிய பாக்கியசாலிகள் என்று. நம்முடைய நடத்தை, நம்முடைய முகம் அப்படி இருக்கணும். மக்களும் ஸ்வீகாரம் செய்து கொள்ளணும், ஆமாம் உண்மையிலேயே இவர்கள் பாக்கியசாலிகள் தான் என்று. நல்லது. ஓம் சாந்தி.